Hi friends, welcome to Biology Simplified Tamil. Welcome all to the live session. Welcome all. ஒரு நிமிஷம். Welcome all. Welcome all to the live session. Welcome all. So இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் பார்ப்போம். ஓகேங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? சேட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? Welcome all to the live session. Clear, sir. Okay. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டரோட ஒன் ஷார்ட் ரிவிஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் 3 கிரிட்டிக்கல் ரிசர்ச் ஏரியாஸ் நமக்கு பயோடெக்னாலஜியில் இருக்கு. ஒன்று பெஸ்ட் கேட்டலிஸ்ட்டை எடுக்கணும். பெஸ்ட் கேட்டலிஸ்ட்டுங்கிறது கேட்டலிஸ்ட் அப்படின்னாலே என்சைம்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? So providing best catalyst in the form of improved organisms. இங்கே வந்து கேட்டலிஸ்டா என்ன இருக்க போகுதுன்னா இம்ப்ரூவ்டு ஆர்கானிசமா இருக்க போகுது. யூஸ்வலி a microbe or enzyme. கேட்டலிஸ்ட்னாலே மோஸ்ட்லி என்சைம் தான். சில சமயம் அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ற மைக்ரோப் கூட நம்ம வந்து அட்வான்ஸ்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க. அடுத்து ஆப்டிமல் கண்டிஷன்ஸ். இந்த இடத்துல மேக்சிமம்னு ஒன்று இருக்கு, மினிமம்னு ஒன்று இருக்கு, ஆப்டிமம்னு ஒன்று இருக்கு. மேக்சிமம் அப்படிங்கிறது 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே டெம்பரேச்சர் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். மினிமம்ங்கிறது 20 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே அப்படின்னா ஆப்டிமல் கண்டிஷன் 30 டிகிரியா இருக்கும். ஸோ இப்போ நல்லா பாருங்க, மேக்சிமம் டெம்பரேச்சர்ல நத்திங் வில் ஒர்க், மினிமம் டெம்பரேச்சர்ல எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிடும். பட் ஆப்டிமல் கண்டிஷன், ஆப்டிமம் டெம்பரேச்சர், இந்த கண்டிஷனுக்கு இங்க எக்ஸாம்பிளா நம்ம டெம்பரேச்சர் வச்சுக்கிறோம். ஆப்டிமம் கண்டிஷன்ல உங்களுக்கு எவ்ரிதிங் நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆகும், நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கிரியேட்டிங் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க பெஸ்ட் கேட்டலிஸ்ட்டை கொடுக்கணும். அது இம்ப்ரூவ்டு ஆர்கானிசமா இருக்கலாம் அல்லது என்சைமா இருக்கலாம். செகண்ட் ஆப்டிமல் கண்டிஷன் கொடுக்கணும், டெம்பரேச்சர், pH இதெல்லாம். கிரியேட்டிங் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் த்ரூ இன்ஜினியரிங் ஃபார் எ கேட்டலிஸ்ட் டு ஆக்ட். ஸோ இந்த நம்ம கிரியேட் பண்ண கேட்டலிஸ்ட் ஆர் மைக்ரோப்ஸ் பர்ஃபெக்டா ஆக்ட் பண்ணி அதிகமான ப்ராடக்ட்ஸ் வரதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆப்டிமல் கண்டிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். மூணாவது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இதுல உங்களுக்கு கிடைச்ச ப்ராடக்டை பியூரிஃபை பண்ணணும். ப்ராடக்ட் மோஸ்ட்லி ப்ரோட்டீனா இருக்கும் அல்லது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா இருக்கும். ஸோ கிடைச்ச ப்ரோட்டீனையோ அல்லது ஆர்கானிக் காம்பவுண்டையோ உங்களோட ப்ராடக்டை பியூரிஃபை பண்றது தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஓகேங்க. ஸோ பெஸ்ட் கேட்டலிஸ்ட், ஆப்டிமல் கண்டிஷன், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், இந்த மூணு தான் கிரிட்டிக்கல் ரிசர்ச் ஏரியாஸ் இன் பயோடெக்னாலஜி. ஓகே. இப்போ பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுல மூணாவதா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பயோடெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்றது. ஸோ அக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல நீங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பிளான்ட்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் அனிமல்ஸ் whose genes have been altered by manipulation. மேனிப்புலேஷன்னா ஒன்றும் இல்லை, ஹியூமனோட இன்டர்வென்ஷன். நம்ம வந்து மேனிப்புலேட் பண்றது, நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை மாடிஃபை பண்றது தான் மேனிப்புலேஷன்ஸ் அப்படிம்பாங்க. தே ஆர் கால்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். ஆர்கானிசத்தையே நீங்க மேனிப்புலேட் பண்ணிட்டீங்க. அந்த ஆர்கானிசம்ஸ் என்னவா இருக்கலாம்? பிளான்ஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்க. இப்போ அக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால பொல்யூஷன் ஏற்படுது.
ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல நமக்கு விளைச்சல் ஈல்டு ஜாஸ்தியா கிடைக்க மாட்டேங்குது. பட் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கம்மி, அதே சமயத்துல ஈல்டு, பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே ஜாஸ்தி. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு இப்ப பார்ப்போம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎம் பிளான்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ்ங்க. இன்க்ரீஸ்ட் டாலரன்ஸ் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ், கடுமையான குளிரையும் தாங்கி தாவரங்கள் வளரும். வெயில் தண்ணியே இல்லைன்னாலும் ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். உப்பு தண்ணியிலையும் வளரும், சால்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹீட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இதுக்கு ஜிஎம் பிளான்ஸ்க்கு இருக்கும். ரெடியூஸ்ட் ரிலியன்ஸ் ஆன் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், ஸோ கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸை நம்பி இருக்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் போடுறது ரொம்ப தேவை இருக்காது. ரிலையன்ஸ்னா நம்பி இருக்கிறது. ஓகே. ரெடியூஸ்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ்னா என்ன? விளைஞ்சிருச்சு, தாவரம் வந்து அதோட விளைச்சலை கொடுத்துருச்சு, அதை நீங்க அறுவடை செஞ்சுட்டீங்க, அதாவது ஈல்டு எடுத்துட்டீங்க, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது டிரான்ஸ்போர்ட் அப்ப லாசஸ் ஆகும் இல்லையா, அது குறையும். அது எப்படி சார் குறையும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபிளேவர் சேவர்னு ஒரு தக்காளி இருக்கு. நார்மல் நாட்டு தக்காளி அறுவடை செஞ்சு 3 நாள்ல அழுகியே போயிடும், 2 நாளுக்குள்ள பயன்படுத்திடணும். பட் ஃபிளேவர் சேவர் 1 வாரம் வரைக்கும் தாங்கும். டிரான்ஸ்போர்ட் அப்ப டேமேஜ் ஆகாத மாதிரி அதோட ஸ்கின் திக்கா இருக்கும். ஸோ அது போல போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸை குறைக்கிறதுக்கு, ஷெல்ஃப் லைஃபை அதிகரிக்கிறதுக்கு ஜிஎம் பிளான்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் மினரல் யூசேஜ் பை பிளான்ஸ். ஸோ நம்ம தாவரங்கள் வந்து நம்ம வயல்ல நட்டு வச்சிருப்போம், தரையில மண்ணுல இருந்து அதிகமான மினரல்ஸை எடுத்துக்கிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுக்கும். என்ஹான்ஸ்டு நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட். எக்ஸாம்பிள் கோல்டன் ரைஸ். ரைஸ்ல விட்டமின் ஏ இருக்காது, பட் கோல்டன் ரைஸ்ல விட்டமின் ஏ இருக்கும். ரிச் இன் விட்டமின் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸோட ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சரோட பெனிஃபிட்ஸ். இப்போ பிடி காட்டன் பார்க்குறோம். பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் காட்டன், பிடி காட்டன். ப்ரொடக்ஷன் அண்ட் மெக்கானிசம் என்னன்னு முதல்ல பார்த்தலாம். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை டிரான்ஸ்ஃபரிங் இன்செக்டிசைடல் ஜீன்ஸ். இன்செக்டிசைடல்னா என்னன்னு முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இன்செக்டை கொல்ற ஜீன்னு அர்த்தம். இன்செக்டிசைடல் அப்படின்னாலே கொல்றது, கில் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்செக்டிசைடல் ஜீன்ஸ் ஃப்ரம் பாக்டீரியம் பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். ஸோ பேசில்லஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் பி, துரிஞ்சியன்சிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் டி. ஸோ அதான் பிடி. பிடியோட ஃபுல் ஃபார்ம் பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான். ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர், ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த பாக்டீரியாவில இருந்து இன்செக்டை கொல்லக்கூடிய ஜீனை செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதை பிளான்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா பிளான்ஸு அந்த வேர்ம்ஸ், போல் வேர்ம்ஸை கொண்டுடும். பிடி ப்ரொடியூசஸ் புரோட்டீன் கிறிஸ்டல்ஸ் கண்டெய்னிங் எ டாக்ஸிக் இன்செக்டிசைடல் புரோட்டீன். ஸோ இதுல வந்து புரோட்டீன் கிறிஸ்டல்ஸை பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்ல இருந்து எடுத்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கிறிஸ்டல்ஸ் பிளான்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரெடியா இருக்கும். பிளான்ட்டை அட்டாக் பண்ணி அதோட இலைய திங்கிற பூச்சி அதோட வயிற்றுக்குள்ள போய் இந்த கிறிஸ்டல்ஸ் ஆக்டிவேட் ஆகி பூச்சை கொண்டுடும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பிடி ப்ரொடியூஸ் பண்ணது இன்ஆக்டிவ் ப்ரோடாக்சினா இருக்கும். ப்ரோடாக்சின் அப்படின்னாலே இன்ஆக்டிவா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்ஜெஸ்டர்னா புழு அதை சாப்பிடுது. புழுவோட வயிற்றுக்குள்ள, இது நீட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. ஆல்கலைன் பிஹெச் இருக்கு, அதாவது பிஹெச் 7க்கு மேல இருக்கு, எபவ் 7. ஓகேங்களா, 7க்கு மேல பிஹெச் இருக்கு. ஓகே, பிஹெச் இஸ் எபவ் 7, ஆல்கலைன் பிஹெச் சொல்லுவோம். அப்போ அந்த ஆல்கலைன் பிஹெச்ல அது சால்யூபலைஸ் ஆகும், கரையும். எது? இந்த புரோடாக்சின், இன்ஆக்டிவ் புரோடாக்சின். அந்த புரோடாக்சின் சால்யூபலைஸ் ஆகும்போது ஆக்டிவேட்டட் டாக்ஸினா மாறும். டாக்ஸின்னாலே விஷம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் புழுவோட மிட்கட்ல போய் அது பைண்ட் ஆகும். அப்போ அதுல இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ஸ்ல வீக்கம், ஓட்டை ஏற்பட்டு, ஸ்வெல்லிங் ஏற்பட்டு, ஸ்வெல்லிங் தான் வீக்கம் ஏற்பட்டு, ஓட்டை ஏற்பட்டு அந்த செல்கள் அழியும், லைசிஸ் ஆகும். கடைசியா இன்செக்ட் இறந்து போயிடும்.
இன்செக்ட் அப்படிங்கிறது இங்க லார்வல் கண்டிஷன்லயே இறந்து போயிடும், போல் worms அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் நம்ம இன்செக்டிசைடல் பிளான்ஸை பிடி காட்டனா கொண்டு வந்திருக்கோம். இதுல பூச்சிக்கொல்லி மருந்து போடுறது குறைஞ்சிரும். ஸோ ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் என்ன, இதுவும் இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட்ஸ். கிரை ஜீன்ஸ் கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ற ஜீன் தான் கிரை ஜீன். கிரைனா அழுகுற ஜீன்னு ஞாபகம் நினைக்க கூடாது. கிறிஸ்டல் ஃபார்மிங் ஜீன், கிறிஸ்டல் ஃபார்மிங் ஜீன் தான் கிரை ஜீன்ஸ். ஸோ ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் யாருன்னா லெபிடோப்டிரான், கோலியோப்டிரான்ஸ், டிப்திரான்ஸ். லெபிடாப்டிரான்ஸ்ல யார் வருவா? டொபாக்கோ பட்வர்ம் வருவாங்க, ஆர்மி வேர்ம் வருவாங்க. ஆர்மி மாதிரி படையெடுத்து பிளான்ஸை அழிப்பாங்க, அதுதான் இங்க ஆர்மி வேர்ம். கோலியோப்டிரான்ஸ் பீட்டில்ஸ் வந்துருவாங்க. டிப்திரான்ஸ் ஃப்ளைஸ் அண்ட் மாஸ்கிட்டோஸ் வருவாங்க. ஸோ இதுல நீட்ல கிரைஜீன்ஸ் பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா கொஸ்டின் கேட்கறாங்க. டாக்ஸின்ஸ் கோடட் பை ஜீன் நேம்ட் கிரை. ஸோ டாக்ஸின்ஸ்க்கு கோட் பண்ற ஜீனை நம்ம கிரைன்னு பேர் வச்சிருக்கோம், கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் பண்றதுனால. கிரை 1AC, கிரை 2AB காட்டன் போல் worms-ஐ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கிரை 1AB கார்ன் போரரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கார்ன்னா தெரியும்ல, இந்த மெய்ஸ், அதோட ஸ்டெம்மை போய் ஓட்ட போடுறவன், அவனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க, நோட் பண்ணுங்க, இது கன்ஃபியூசிபிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ், நெமட்டோட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். நெமட்டோட்னா புழுவுங்க. இந்த ப்ராப்ளம் யாருன்னா நெமட்டோட் இன்ஃபெக்ஷன் தான். அந்த நெமட்டோட பேரு, அந்த புழுவோட பேரு மெலாய்டிகைனே இன்காக்னிட்டா. மெலாய்டிகைனே இன்காக்னிட்டா. அதை அட்டாக் பண்ற பிளான்ட்டை தான் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ரூட்ஸ் ஆஃப் டொபாக்கோ பிளான்ட்ஸ், ரூட்டை போய் அட்டாக் பண்ணி கொண்டுடுச்சுன்னா பிளான்ட்டே செத்து போயிடும். ஏன்னா பிளான்ட்டால வாட்டர் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ண முடியாம இறந்து போயிடும். அப்போ இந்த மெலாய்டிகைனவை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? ஸோ இங்க ஈல்டுல பயங்கரமான ரிடக்ஷனை இது ஏற்படுத்திடுது, மெலாய்டிகைனே இன்காக்னிட்டா. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸை அதுக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ண போறோம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ், ஷார்ட்டா ஆர்என்ஏ ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எ மெத்தட் ஆஃப் செல்லுலார் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்னா அட்டாக் பண்றவங்கள தடுத்து நிறுத்துறது, செல்லுலார் லெவல்ல டிஃபென்ஸ் பண்றது இன் ஆல் யூகேரியாட்ஸ். ஆர்என்ஏ அப்படிங்கிறது எல்லா யூகேரியாட்ஸ்லயும் இருக்கக்கூடிய செல்லுலார் டிஃபென்ஸ் மெக்கானிசம், நேச்சுரலாவே இருக்கு. இட் இன்வால்வ் சைலன்சிங். சைலன்சிங்னா ஒரு எம்ஆர்என்ஏவை ஃபங்க்ஷன் பண்ண விடாம பண்றது. ஒரு ஸ்பெசிபிக்கான எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ண போகுது. எம்ஆர்என்ஏ என்ன பண்ணும்? புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். எம்ஆர்என்ஏ சைலன்ஸ் பண்ணிட்டா புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் ஆயிடும். இப்போ எம்ஆர்என்ஏவை எப்படி நீங்க சைலன்ஸ் பண்ணுவீங்க? டியூ டு எ காம்ப்ளிமெண்டரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை எம்ஆர்என்ஏக்கு காம்ப்ளிமெண்டரியா அது கூட போய் கம்பைன்ட் ஆகிற மாதிரி தயாரிச்சிருவாங்க. ஸோ அதை வச்சுதான் நம்ம எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ண போறோம், ஆர்என்ஏவை இன்டர்ஃபியர் பண்ண போறோம், தடுக்க போறீங்க. திஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ பைண்ட்ஸ் டு அண்ட் ப்ரிவென்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ. அதாவது எம்ஆர்என்ஏல இருந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கிறத சைலன்ஸ் பண்றது இந்த டிஎஸ்ஆர்என்ஏ தான், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான். இப்போ சோர்ஸ் ஆஃப் டிஎஸ்ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ எங்க இருந்து வரும் சார்? இங்க பாருங்க, திஸ் இஸ் த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நார்மல் எம்ஆர்என்ஏ. இதுல ரைபோசோம் வரும்போது டிரான்ஸ்லேஷன் நடந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஓகே, பட் இப்போ நம்ம அதுக்கு காம்ப்ளிமெண்டா இருக்க டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை தயாரிப்போம். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவோட போய் பைண்ட் ஆகி நமக்கு டிரான்ஸ்லேஷனை ஸ்டாப் பண்ணிடும், புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது, எம்ஆர்என்ஏ சைலன்ஸ் ஆயிடுது. ஓகே, சோர்ஸ் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ என்ன? இன்ஃபெக்ஷன் பை வைரஸஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோம். ஆக்சுவலி வைரஸ் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும் போது செல்லுலார் டிஃபென்ஸா இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, ஏன்னா வைரஸ்க்கு ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், வைரஸோட ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்றதுக்கு யூகேரியாட்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணும். இதுல மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் யூஸ் ஆகும். அதை டிரான்ஸ்போசான்ஸ், ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்போசான்ஸ் பத்தி ஒரு தடவை நமக்கு நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போசான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்என்ஏ இன்டர்மீடியேட்டை யூஸ் பண்ணி ரெப்ளிகேட் ஆகும். ஓகேங்க, இப்போ ப்ராசஸ் என்ன? ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸை நம்ம எப்படி டெவலப் பண்றோம்?
இப்போ introduction of genes. So using agrobacterium vectors அப்படின்னா நமக்கு தெரியும், பயோடெக்னாலஜில முன்னாடி சாப்டர்ல படிச்சிருக்கோம். கேரியர் ஃபாரின் ஜீனை கேரி பண்ணிட்டு போறவங்க. இங்க அக்ரோபாக்டீரியம் தான் அந்த ஜீனை கேரி பண்ணிட்டு போகுது. அதனால அக்ரோபாக்டீரியம் வந்து வெக்டரா யூஸ் பண்றோம். யூசிங் அக்ரோபாக்டீரியம் vectors, nematode specific genes are introduced into host plant. host பிளான்ட்டுக்குள்ள nematode specific genes இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ஹோஸ்ட் பிளான்ட்ங்கிறது இங்க டொபாக்கோ. நெமட்டோட் ஸ்பெசிபிக் ஜீன்ஸை கேரி பண்ணிட்டு போறது அக்ரோபாக்டீரியம். அக்ரோபாக்டீரியம் ஒரு சாயில் பாக்டீரியம். இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணி நெமட்டோட் ஸ்பெசிபிக் ஜீனை கண்டுபிடிச்சாச்சு. அந்த நெமட்டோட் ஸ்பெசிபிக் ஜீன்ஸ் தான் டபுள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண போறோம். டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண போறது இந்த நெமட்டோட் ஸ்பெசிபிக் ஜீன்ஸ். அந்த ஜீன் பேர் சொல்லலை நமக்கு என்சிஆர்டில. என்சிஆர்டில கொடுத்துருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெமட்டோட் ஸ்பெசிபிக் ஜீன்ஸை அக்ரோபாக்டீரியம் டொபாக்கோ பிளான்ட்டுக்குள்ள போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுடும். ஓகே, திஸ் produces both sense and antisense RNA in the host plant. யாரு? இந்த nematode specific gene பிளான்ட்டுக்குள்ள போனுச்சு இல்ல, அவன் சென்ஸ் RNA antisense RNA ரெண்டையுமே ப்ரொடியூஸ் பண்ணுவான். எதுக்குள்ள? நெமட்டோட்ஸ்க்குள்ள, சாரி ஹோஸ்ட் பிளான்ட், அதாவது டொபாக்கோ பிளான்ட்ஸ்க்குள்ள. ஸோ சென்ஸ் RNA ஒரு ஸ்டாண்டுனா அதுக்கு ஆப்போசிட்ல ஆன்டிசென்ஸ் RNA வந்து டபுள் ஸ்டாண்டர்டா மாறிடும். ஓகேங்க, இங்க பாருங்க, இங்க இருக்கு சென்ஸ் RNA, ஆன்டிசென்ஸ் RNA, இது ரெண்டும் டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவா மாறிடும். ஓகே, ஸோ இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஃபார்மேஷன் அண்ட் RNAi இனிஷியேஷன், அதாவது RNA இன்டர்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது. பீயிங் காம்ப்ளிமெண்ட்ரி, சென்ஸ் அண்ட் ஆன்டிசென்ஸ் RNA டபுள் ஸ்டாண்ட் RNAவா மாறிடும். இப்போ அடினைன், யுராசில், குவானைன், சைட்டோசின் சென்ஸ் RNAல இருந்தா ஆன்டிசென்ஸ் RNAல யுராசில், அடினைன், சைட்டோசின், குவானைன் இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள பாண்ட் ஃபார்ம் ஆகி, ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகி டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவா மாறிடுது, சென்ஸோ ஆன்டிசென்ஸ் RNA. திஸ் இனிஷியேட்ஸ் RNA interference and silencing the specific mRNA of the nematode. ஸோ இப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA நெமட்டோட்குள்ள போகும்போது நெமட்டோடோட பர்டிகுலர் எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணிடும். சரிங்க சார், இந்த ஸ்பெசிபிக் எம்ஆர்என்ஏ என்ன பண்ணும் நெமட்டோட்ல? நெமட்டோட் சர்வைவ் ஆகிறதுக்கு, நெமட்டோட் உயிரோட இருக்கிறதுக்கு தேவையான புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும், டிரான்ஸ்லேட் பண்ணி. இப்ப அந்த எம்ஆர்என்ஏவை போய் நீங்க சைலன்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ த பேரசைட் கேன் நாட் சர்வைவ். பேரசைட் அப்படிங்கிறது நெமட்டோட், பிளான்ட்ஸ் அட்டாக் பண்றது. in a transgenic host expressing specific interfering RNA. So double stranded RNA இதுக்குள்ள போய் இந்த புழுவுக்குள்ள புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ற RNAவை ஸ்டாப் பண்ணிடுது, இன்டர்ஃபியர் பண்ணிடுறதுனால புழுவுக்கு தேவையான புரோட்டீன் தயாரிக்கப்படாததுனால புழு செத்து போயிடும். இதுதான் RNAi. இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ்ல இது வரைக்கும் நம்ம படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பின்னாடி வானம் தெரியுது பாருங்க, மெல்ல அப்படியே நமக்கு விடியுது. ஓகே, இது வரைக்கும் நடந்தது RNA இன்டர்ஃபரன்ஸ் கிளியரா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. RNA இன்டர்ஃபரன்ஸ் கிளியரா? ஓகே, ஆல் கிளியர். ஓகே, இப்போ நம்ம திருப்பியும் அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். சரி, அடுத்து பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசின். இது கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் சின்னதாக இருக்கும், நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், இப்போதைக்கு கவனிச்சுக்கோங்க. குட்டியாக இருக்கும், எழுத்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட்லாம் நம்ம இந்த அளவுக்கு குட்டி இல்லாமல் லேட்டஸ்ட் பெருசாக வச்சிடலாம். ஸோ பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசின், மருத்துவத்தில் நமக்கு ஜெனடிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது பெரிய ஒரு வரம். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்சுலின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், earlier insulin was extracted from pancreas of slaughtered cattle and pigs. பிகினிங்ல ஆடு மாடுங்க, பிக்ஸ், பன்றிகளோட அதை கொன்று அதோட பேன்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலினை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணாங்க. பட்
யாரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு, சுகர் வந்த பேஷண்ட்ஸுக்கு. பட் அனிமல்ஸோட ப்ரோட்டீனை டைரக்டா ஹியூமனுக்கு யூஸ் பண்ணும்போது அலர்ஜிஸ் வந்துச்சு, அலர்ஜிக் எஃபெக்ட் வந்துச்சு. அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன? அந்த அலர்ஜி வராம டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எப்படி வந்து ட்ரீட் பண்றது? எலி லில்லி அப்படிங்கிற கம்பெனி 1983ல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி நமக்கு இன்சுலினை சிந்தசிஸ் பண்றாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்சுலின் முதல்ல தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் எலி லில்லி என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். இன்சுலின்ல 2 ஷார்ட் பாலிபெப்டைட் செயின் இருக்கு, செயின் ஏ, செயின் பி. அது டைசல்ஃபைட் பிரிட்ஜால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. மேமல்ஸ்ல இது வந்து ப்ரோ ஹார்மோனா, நமக்கு ப்ரோ ஹார்மோனா சிந்தசிஸ் ஆகும். ப்ரோ ஹார்மோன்னா ஃபங்க்ஷனா இருக்காது, அதுல சி பெப்டைட் இருக்கிறதுனால தான் அது ப்ரோ ஹார்மோனா இருக்கு. அந்த சி பெப்டைட் செயின், சி செயினை ரிமூவ் பண்ணிட்டா மெச்சூர் இன்சுலின், அதாவது ஃபங்க்ஷனல் இன்சுலின் வந்துடும். ஸோ இங்க சேலஞ்ச் என்ன அப்படின்னா, கெட்டிங் இன்சுலின் அசம்பிள்ட் இன்டு ஏ மெச்சூர் ஃபார்ம் யூசிங் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. இப்போ டைரக்டா நம்ம இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரோ இன்சுலினா வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த சி பெப்டைடை ரிமூவ் பண்ணணும். இதுதான் சேலஞ்சா இருக்கு. அப்போ எலி லில்லி 1983ல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோ இன்சுலின் ப்ரொடக்ஷன்ல என்னாகும், செயின் ஏ, செயின் பி ரெண்டு பேர்ல செயின் சி இன்டரப்ட் ஆகிட்டு இருக்கும். செயின் சியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் செயின் ஏ, செயின் பிக்கு நடுவில் டைசல்ஃபைட் பிரிட்ஜ் வரும். இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது. எலி லில்லி என்ன பண்ணாங்க, செயின் ஏவை செப்பரேட்டாக தயாரிச்சாங்க, செயின் பியை செப்பரேட்டாக தயாரிச்சாங்க. ரெண்டுக்கு இடையில டைசல்ஃபைட் பிரிட்ஜை லெபார்டரி லெவலில் உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கி இன்சுலின், ஃபங்க்ஷனல் இன்சுலினை கொண்டு வந்தாங்க. ஓகேங்க. ஸோ 1983ல எலி லில்லி ப்ரிப்பேர் 2 டிஎன்ஏ சீக்வன்ஸ், ஏ அண்ட் பி. சி அவங்க ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இன்ட்ரடியூஸ்ட் them into E. coli plasmids to produce chain separately. ஸோ E. coli தான் ஒரு டைப் ஆஃப் E. coli ஏ செயினை ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொரு டைப் ஆஃப் E. coli பாக்டீரியாங்க பி செயினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் டைசல்ஃபைட் பாண்டை அந்த ஏ பி செயினுக்கு இடையில ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு பேரு ஹியூமுலின் அப்படின்னு வைக்கிறாங்க. ஹியூமுலின்னா ஹியூமனுக்கு யூஸ் பண்ற இன்சுலின், ஹியூமுலின் அப்படின்னு ட்ரேட் நேம் அது வைக்கிறாங்க. ஸோ இப்படிதான் அவங்க தயாரிச்சாங்க. சி பாண்டை அவங்க சி செயினை அவங்க ப்ரிப்பேர் பண்ணாமையே தயாரிச்சாங்க. நெக்ஸ்ட்டுங்க, ஜீன் தெரப்பி. தெரப்பி அப்படின்னாலே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜீன் லெவல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க டிசீஸ்க்கு. எ கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் தட் அலோஸ் கரெக்ஷன் ஆஃப் ஜீன் டிஃபெக்ட் diagnosed in a child or embryo. ஸோ ஒரு குழந்தைக்கோ அல்லது எம்ப்ரியோலையோ ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, டிடெக்ட் பண்ணாங்க, டயக்னோஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜெனட்டிக் டிஃபெக்டை கரெக்ஷன் பண்றது தான் ஜீன் தெரப்பி. ஓகே, டயக்னோஸ்னா கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி வந்து 1990ல 1990ல ஒரு 4 year old கேர்ளுக்கு தான் பண்றாங்க. அடினோசைன் டிஅமினேஸ் டிஃபிஷியன்சி, ஏடிஏ டிஃபிஷியன்சி அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏடிஏ, அடினோசைன் டிஅமினேஸ், அதோட அந்த என்சைமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இட் இஸ் க்ரூஷியல் ஃபார் இம்யூன் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். நமக்கு இம்யூனிட்டி பர்க்கவா ஃபங்க்ஷன் ஆனாதான் டிசீஸ் எதுவும் வராது. அந்த இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷனுக்கு அடினோசைன் டிஅமினேஸ் என்சைம் வேணும். இப்போ இவங்களுக்கு இது டிஃபிஷியண்டா இருக்கு, உடம்புல தேவையான அளவுக்கு அடினோசைன் டிஅமினேஸ் இல்லை. த டிஃபெக்ட் இஸ் காஸ்ட் பை டெலிஷன் ஆஃப் த ஜீன் ஃபார் அடினோசைன் டிஅமினேஸ். ஸோ ஒரு ஜீன், அடினோசைன் டிஅமினேஸ் என்சைமை சிந்தசிஸ் பண்ற ஜீன் டெலிட் ஆகி போயிடுறதுனால அவங்களுக்கு அடினோசைன் டிஅமினேஸ் டிஃபெக்ட், டிஃபிஷியன்சி வந்துருது. இப்போ அவங்களுக்கு எப்படி ஜீன் தெரப்பி கொடுக்கறது? அவங்க உடம்புல இருந்து லிம்போசைட்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு செல்கள், பேஷண்டோட பிளட்ல இருந்து லிம்போசைட்ஸை செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அண்ட் அந்த லிம்போசைட்ஸை லெபார்டரியில கல்ச்சர் பண்ணணும். அவுட் சைட் த பாடினா லெபார்டரியில கல்ச்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் அடினோசைன் டிஅமினேஸ் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை நம்ம இந்த செல்ஸுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க ரெட்ரோவைரல் வெக்டரை யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம், ரெட்ரோவைரஸ் நோயை ஏற்படுத்தும், கேன்சர் ஏற்படுத்தலாம், வேற டிசீஸ் ஏற்படுத்தலாம். ஆனா அந்த ரெட்ரோவைரஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, ரெட்ரோவைரஸ்ங்கிறது ஆர்என்ஏ வைரஸ்ங்க, அதுல ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ இருக்கும், அதை டிஸ்ஆர்ம் பண்ணிடுவாங்க.
டிஸ்ஆர்ம்னா என்ன, நோய் ஏற்படுத்தக்கூடிய ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு ரெட்ரோவைரஸை யூஸ் பண்ணும்போது அதுல காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணி அடினோசைன் டிஎமினேஸ் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணி லிம்போசைட்ஸ்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த லிம்போசைட்ஸ்ல உங்களுக்கு அடினோசைன் டிஎமினேஸ் சிந்தசிஸ் பண்ற ஜீன் வந்துருச்சு. இப்ப இந்த லிம்போசைட்ஸை பேஷண்டோட பாடிக்கு செலுத்துவாங்க. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களோட லிம்போசைட்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இறந்து போயிடும். அப்ப திருப்பி 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 இந்த லெபார்டரியில பண்ணக்கூடிய தெரப்பிய ஒரு பீரியாடிக் கேப் விட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். Why it is not permanent cure? The genetically engineered lymphocytes are not immortal. Immortalனா செத்தே போகாதுன்னு அர்த்தம். Not immortalனா செத்து போயிடும்னு அர்த்தம். So the patient requires periodic infusions. ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு இதை இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தயாரிச்சு. ஸோ அப்போ பெர்மனன்ட் கியூர் இருக்கா இல்லையா? இருக்கு. பட் இட் இஸ் வெரி 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 சேலஞ்சிங் ஒன். என்னது? இஃப் த ஜீன் ஐசோலேட் ஃப்ரம் மேரோ செல்ஸ், ஸோ மேரோ செல்ஸ்லேருந்து ஜீனை ஐசோலேட் பண்ணி ஏடிஏவை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த செல்ஸ் அட் த ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல என்ன, வயிறுல கருவா இருக்கும் போதே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா நமக்கு இதுக்கு பெர்மனன்ட் கியூர் கிடைக்கும். இப்போ இதுல இருக்க சேலஞ்ச் என்ன, ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல அடினோசைன் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது சிரமம். அப்புறம் இந்த எம்ப்ரியோல இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எம்ப்ரியோ கரு களைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதான் சேலஞ்ச். ஓகேங்க. நெக்ஸ்ட், மாலிகுலர் டயக்னோசிஸ். மாலிகுலர் டயக்னோசிஸ்னா என்ன? இட் இஸ் எ ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதாவது டயக்னோசிஸ் அப்படின்னாலே கண்டுபிடிக்கிறது, நோயை ஃபைண்ட் அவுட் பண்றது. நோட் பண்ணிக்கிங்க, டயக்னோசிஸ்னா டு ஃபைண்ட் அவுட் த டிசீஸ். என்ன நோய் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் மாலிகுலர் டயக்னோசிஸ். ஜெனட்டிக் லெவல்ல மாலிகுலர்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன், அதுல வந்து என்ன டிசீஸ் இருக்கு. ஓகே. சீரம், யூரின் அனாலிசிஸை பயன்படுத்தி தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல, அதாவது மாலிகுலர் டயக்னோசிஸ்ங்கிறது மாடர்ன் மெத்தட். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல உங்களுக்கு பிளட் சீரம், பிளட்ல இருந்து சீரமோ அல்லது யூரினையோ எடுத்து உங்களுக்கு நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. பட் திஸ் டு நாட் அலோ இயர்லி டிடெக்ஷன். நோயை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கியூர் பண்றது ஈஸி. பட் நோய் நல்லா சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டே பிடிக்க முடியும் சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ்ல. ஓகே. இப்போ மாடர்ன் மெத்தட்ல தான் நமக்கு மாலிகுலர் டயக்னோசிஸ் வருது. ஒன்று ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி நீங்க டிசீஸை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பிசிஆர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஆர்என்ஏ டிஎன்ஏவை லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா அதிகப்படுத்தி ஆம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலா ஹெச்ஐவி இன் சஸ்பெக்டட் எய்ட்ஸ் பேஷன்ஸ். ஸோ ஒரு சிலருக்கு எய்ட்ஸ் இருக்கும்னா ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்து ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. மியூட்டேஷன்ஸை கண்டுபிடிக்கிறது கேன்சர் பேஷண்ட்ஸ்ல. அண்ட் ஐடென்டிஃபைஸ் வேரியஸ் ஜெனட்டிக் டிசார்டர், மற்ற ஜெனட்டிக் டிசார்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பிசிஆர் டெக்னிக் யூஸ் ஆகுது. இதுல இந்த 3 நோட் பண்ணிக்கோங்க. எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கும், கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் மியூட்டேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், ஜெனட்டிக் டிசார்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு மாலிகுலர் டயக்னோசிஸ்ல பிசிஆர் டெக்னிக் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் எலிசா, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க. என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே, ஃபுல் ஃபார்ம் enzyme linked immunosorbent assay based on the principle of antigen antibody interaction. இப்போ நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனை இருந்தா அந்த நோய் இருக்குன்னு நம்ம உறுதி பண்ணலாம். அதான் எலிசா. இன்ஃபெக்ஷன் இஸ் டிடெக்டட் பை த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ். ஆன்டிஜென்ஸ்ங்கிறது ப்ரோட்டீன்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ், ஆர் பை டிடெக்டிங் ஆன்டிபாடி. ஸோ ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருந்தா அந்த ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜென்ஸ் அல்லது ஆன்டிபாடி அந்த பேத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டா சிந்தசிஸ் ஆகி இருக்கும் நம்ம உடம்புல. ஸோ நம்ம உடம்புல அந்த பேத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டான ஆன்டிஜனோ ஆன்டிபாடியோ இருக்குங்கிறத எலிசாவை வச்சு கண்டுபிடிச்சா அந்த பர்டிகுலர் டிசீஸ் இருக்குங்கிற விஷயம் உறுதி செய்யப்படும். ஓகேங்க. அடுத்து ஆட்டோ ரேடியோகிராஃபி. A single stranded DNA
ஆர் ஆர்என்ஏ டேக்டு வித் ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூல். நிறைய இடத்துல ப்ராப்னு படிச்சிருப்பீங்க. ப்ராப்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவையோ அல்லது ஆர்என்ஏவையோ ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூல் கொண்டு டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அது ரேடியோ ஆக்டிவிட்டியை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க ட்ரேஸ் பண்ண முடியும். ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவையோ ஆர்என்ஏவையோ அதை நீங்க ப்ராப் அப்படின்னீங்க. ஸோ இஸ் allowed to hybridized into its complementary DNA in a clone of cells followed by detection using autoradiography. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கேன்சர் பேஷண்டா அவங்க அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நார்மல் டிஎன்ஏவோட சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அல்லது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை நம்ம ரேடியோகிராஃபி, அதாவது அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை கொடுத்து ஹைப்ரிட் பண்ண வைப்பாங்க, போய் கம்பைன் பண்ண வைப்பாங்க. காம்ப்ளிமெண்டா போய் ஹைப்ரிட் ஆகி சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேடியேஷனை எமிட் பண்ணும் இந்த டிஎன்ஏ அல்லது இந்த ஆர்என்ஏ. இதோட காம்ப்ளிமெண்டரி காப்பியோட போய் ஜாயிண்ட் ஆகி ரேடியேஷன் வந்துச்சு அப்படின்னா நோ டிசீஸ். ஆனா இந்த டிஎன்ஏ போய் அதோட பைண்ட் ஆகல அப்படின்னா, மியூட்டேஷன் நடந்ததுனாலதான் இது பைண்ட் ஆகல. இந்த இடத்துல திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ நீங்க எடுத்துக்க போறது நார்மல் டிசீஸ் இல்லாத டிஎன்ஏ தான் நம்ம கிட்ட இருக்கும். ஓகேங்களா? நம்ம போய் டிசீஸ்டு டிஎன்ஏவெல்லாம் எடுக்க முடியாது லெபார்டரியில. நார்மல் டிஎன்ஏவை எடுத்துக்குவாங்க. இதுல ரேடியோகிராஃபி கொடுத்துட்றாங்க, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டியை ஆட் பண்ணிடுறாங்க. அப்ப இதுக்கு பேரு ப்ராப். இந்த டிஎன்ஏ நார்மல் ஹியூமன் டிஎன்ஏல போய் பைண்ட் ஆகும். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டியை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்துச்சுன்னா நார்மல் ஹியூமன் டிஎன்ஏவோட தான் இது போய் பைண்ட் ஆயிருக்கு. அப்ப இவனுக்கு நோய் இல்லை, கேன்சர்லாம் எதுவும் கிடையாது. ஒருவேளை இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியோட இருக்க டிஎன்ஏ ஹியூமனோட டிஎன்ஏவோட போய் பைண்ட் ஆகல அப்படின்னா இவன் டிஎன்ஏல சம்திங் ஹேப்பன்ட். இதான் இங்க காமிப்பாங்க பாருங்க. Mutated genes will not appear on the photographic film because the probe will not have complementarity with the muted gene. So muted geneக்கு complementary strand நம்ம கிட்ட கிடையாது. அப்போ நம்மளோட காம்ப்ளிமெண்டரி காப்பி டிசீஸ் இல்லாத ஹெல்தியான டிஎன்ஏ தான். அப்ப அந்த ப்ராப் போய் பைண்ட் ஆனிச்சுன்னா அவன் ஹெல்தி பர்சன். அவன் பைண்ட் ஆகலன்னா அவன் கிட்ட மியூட்டேட்டட் ஜீன் இருக்கிறதுனாலதான் நம்ம நார்மல் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியோட இருக்கக்கூடிய டிஎன்ஏ போய் பைண்ட் ஆகல அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. மியூட்டேட்டட் ஜீன் ரேடியோ ஆக்டிவிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணாது, நார்மல் ஜீன் தான் ரேடியோ ஆக்டிவிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா, இப்ப நம்ம மாலிகுலார் டயக்னாசிஸ்ல கடைசி பாயிண்ட் படிச்சோம். அதுல உங்களுக்கு டவுட்லாம் எதுவும் இல்ல? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. எத்திக்கல் இஷ்யூஸ் அண்ட் பயோபைரசி. ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி தான் இது. ரொம்ப முக்கியம், ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிக்கங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி இந்தியாவில் இருக்கிறது. set up by the Indian government to make decisions regarding the validity of GM research. Genetically modified organism பத்தி ரிசர்ச் பண்றீங்கல்ல, அதுக்கான வேலிடிட்டி என்ன, நீங்க கரெக்டா தான் பண்றீங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது வேலிடிட்டி அண்ட் சேஃப்டி. இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆனதுக்கெல்லாம் ஒரு கதை சொன்னாங்கல்ல, சைனால இருந்து ஸ்ப்ரெட் ஆனிச்சு, அவங்க லேப்ல இருந்து ரிலீஸ் ஆனிச்சு அப்படி இப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும், அது கதை தான், ப்ரூஃப் கிடையாது. பட் ஸ்டில் அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு சேஃப்டி ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஜிஎம் ஆர்கானிசம் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் இதெல்லாம். ஸோ நீங்க ஒரு ஜிஎம் ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி மெடிசின் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஒரு கிராப் பிளான்ட்ஸ் வந்து கிராப் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸை நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் என்ன சேஃப்டி, உத்தரவாதம் என்ன பாதுகாப்புக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு தான் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி இருக்கு. அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம எந்த ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் ரிசர்ச்சும் பண்ண முடியும். அடுத்து பயோபைரசி. பயோபைரசினா என்ன? யூஸ் ஆஃப் பயோ ரிசோர்சஸ், பிளான்ட்ஸா இருக்கலாம், அனிமல்ஸ் ரிசோர்சஸா இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கலாம், பை மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் வித்தவுட் ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த கண்ட்ரீஸ் அண்ட் பீப்புள் கன்சர்ன் வித் த காம்பன்சேட்டரி பேமெண்ட். ஸோ எந்த ஏரியால இருந்து நம்ம ஒரு பிளான்ட்டை எடுக்கிறோமோ, யாரோட நாலேஜை யூஸ் பண்றோமோ, அந்த பீப்புள் அந்த கண்ட்ரிக்கு காம்பன்சேஷன் கொடுக்காம அதோட முழு பலனையும்
இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அனுபவிக்கிறத நம்ம பயோபைரசி அப்படிம்போம். ஸோ இந்த பாஸ்மதி பேட்டன்ட், பாஸ்மதி ரைஸுங்கிறது இந்தியாவில் நேச்சுரலாக வளர்ந்துகிட்டு இருக்கு. an American company got patent rights on basmati rice. இந்த பாஸ்மதி ரைஸ்னா இந்த பிரியாணி அரிசிங்க through the US patent and trademark office. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் இருக்குது. அங்க போய் அவங்க ஒரு பாஸ்மதி ரைஸ்க்கு பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. This allowed the company to sell a new variety of basmati rice in US and abroad. ஸோ யூஎஸ்ல அப்ராட்லனா இன்க்ளூடிங் இந்தியா, அவங்க மட்டும்தான் இந்த நியூ வெரைட்டி ஆஃப் பாஸ்மதி ரைஸை விற்க முடியும். திஸ் நியூ வெரைட்டி ஹேட் ஆக்சுவலி பீன் டிரைவ்ட் ஃப்ரம் இந்தியன் ஃபார்மர்ஸ் வெரைட்டி பை கிராசிங் இந்தியன் பாஸ்மதி வித் செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ். ஸோ நம்மளோட பாஸ்மதி ரைஸை எடுத்து செமி டுவார்ஃப் வெரைட்டிஸோட கிராஸ் பண்ணி அவங்க நியூ வெரைட்டியை கண்டுபிடிச்சு அதுக்கு பேட்டன்ட் வாங்கி அதை அவன் விற்கிறான். சோர்ஸே இந்தியா தான், அதுக்கு அவன் எப்படி பேட்டன்ட் வாங்க முடியும்? ஸோ அதர் டார்கெட்ஸ் ஆஃப் பயோபைரசி அட்டம்ஸ், டர்மரிக், இதுல வந்து நமக்கு நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கு, டர்மரிக் நீம்லாம், இதுக்கெல்லாம் அவங்க பேட்டன்ட் வாங்க அட்டம் பண்ணாங்க. பட் இதெல்லாம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா தடுத்து நிறுத்திட்டோம். ஓகேங்க, அதான் பயோபைரசி. நமக்கே தெரியாம நம்மளோட ப்ராடக்ட்ஸை திருடுறது. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இன்சுலின்ல ப்ரோ இன்சுலின்ல சி பெப்டைடுங்கிறது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் இன் ப்ரோ இன்சுலின், இதை மெச்சுரேஷன் அப்ப ரிமூவ் ஆயிடும். ஓகே, எலிலில்லி 1983ல செயின் ஏ செயின் பியை செப்பரேட்டா ஈக்குவலையை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி டைசல்பைட் பாண்ட் பிரிட்ஜை ஏற்படுத்தி இன்சுலினை தயாரிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்கலைன் கட் பிஹெச் அந்த நெமட்டோட்ல இருக்கு இல்லைங்களா, ஆக்டிவேட்ஸ் இல்ல போல் வேர்ம்ஸ்ல இருக்கிறது இன்ஆக்டிவேட். ஸோ பிடி புரோடாக்சினை இன்ஆக்டிவா இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்றது ஆல்கலைன் கட் ஆஃப் பிஹெச்ங்க. இதுல புழுவுல மட்டும்தான் இருக்கும், நமக்கெல்லாம் இருக்காது. அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. கிரை1 ஏசி கிரை2 ஏபிங்கிறது காட்டன், பிடி காட்டன்ல இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா, போல்வம்க்கு எகெயின்ஸ்டா. கிரை1 ஏபிங்கிறது கார்ன் போரருக்கு எகெயின்ஸ்டா ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறது. மெலாய்டு கைனே இன்கார்னிட்டாங்கிறது ஒரு நெமட்டோட், டொபாக்கோ ரூட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறது ஒரு செல்லுலார் டிஃபென்ஸ் மெக்கானிசம், எல்லா யூகேரியட்ஸ்லயும் நேச்சுரலாவே இருக்கு. இது எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணி டிரான்ஸ்லேஷனை பிளாக் பண்ணுது. ஏடிஏ டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஜீன் தெரப்பி, ஒரு ரெட்ரோ வைரஸ் வெக்டரை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தினாங்க. ரோசி 1997ல இருந்த ஒரு டிரான்ஜெனிக் கவ். மில்க் கண்டெய்ன்ஸ் ஹியூமன் ஆல்ஃபா லாக்டல்புமின், ஹியூமனோட ஆல்ஃபா லாக்டல்புமின் அதுல இருக்கு, அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்க, ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். நாளைக்கு நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பார்க்கலாம். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். நாளைக்கு காலையில 5:30க்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் சாப்டர். நாளைக்கு வந்து என்ன, ஃப்ரைடே, புனித வெள்ளி. நாளைக்கு ஈவினிங் ஒரு சாப்டர் பார்க்கலாம். நாளைக்கு ஹாலிடேங்கிறதுனால காலையில ஒரு சாப்டர், ஈவினிங் ஒரு சாப்டர் பார்க்கலாம். ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ, சி யூ ஆல். இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ.